தென்னை மர தோப்புக்குள்ளே குயிலே குயிலே ஒரு செய்தி ஒண்ணு கேட்க போறேன் குயிலே குயிலே தென்னை மர தோப்புக்குள்ளே குயிலே குயிலே. சின்ன பொண்ணு நான் பாட்டுக்கு வீட்ல இருந்தே வாங்கக்கான்னு கூட்டிட்டு எங்கட்டி கூட்டிட்டு போற? ஏக்கா தென்னை மர தோப்புக்குள்ள எதுக்குக்கா நம்மள கூட்டிட்டு வர போற? இந்த தென்னை மரத்துல ஏறி இளநியா பறிச்சு போட்டு நம்மளுக்கு இளநி சீவி கொடுக்க போறாக்கா. நம்ம குடிச்சிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவோம். வசந்தி அக்கா, இத்த தண்டி தென்னை மரத்துல நான் ஏறி உங்களுக்காக இளநி பறிச்சு போட்டு உங்களுக்கு குடுக்கறேன். நல்லா வருவீங்களே? ஏட்டி அப்ப அதுக்கு கூட்டிட்டு வரலையாடி? அப்ப எதுக்குடி என்னையும் புடிச்சு இழுத்துட்டு வரவ? அக்கா நேத்து பூரா சரியான மழையில சரோஜாக்கா வயல்ல பெரிய பெரிய கெளுத்தி மீனா இலையுதான் சரோஜாக்கதையும் சொன்னாங்க. அதான் உங்களையும் கூட்டிட்டு போய் புடிச்சிட்டு வரலாமேன்னு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கேன். என்னது கெளுத்தி மீனா? எனக்கு ரொம்ப பிடிக்குமே. முன்னாடியே சொல்லி இருந்தா ஒரு வாழை இல்லைன்னா சேலையாவது எடுத்துட்டு வரலாம். எப்படி பிடிக்கிறது? ராணி வயக்காட்டுக்குள்ள தானே இலையுது மீன், கைய வச்சே புடிச்சிடலாம் ராணி. இந்த வீட்டுக்காருக்கு கெளுத்தி மீனுன்னா அம்பட்டு இஷ்டம். குழம்ப மட்டும் வச்சு கொடுத்துட்டாலும் ஒழுசு தட்டு தட்டா சோறு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆமா ராணி அக்கா, அதுவும் வயக்காட்டுக்குள்ள இலையும்ல மீன் அம்பட்டு ஒரு ருசிக்கா அப்படி இருக்கும். சீக்கிரமா வாங்கடி, எங்க வீட்டுக்காருக்கு வேற சாப்பாடு கொடுக்கணும். நேரத்தோட போய் கொடுக்க வேணாமா? சரிக்கா இந்த போவோம். என்ன அழகு இந்த பச்சை பச்சைன்னு வயல்வெளியை பார்க்கும்போது கண்ணுக்கு குளிர்ச்சியால இருக்கு. பச்சை நிறமே இச்சை மூட்டும் பச்சை நிறமே உள்ளின் நிறமும் பச்சை நிறமே எனக்கும் சம்மதம் தருமே பச்சை நிறமே எனக்கும் சம்மதம் தருமே. ரொம்ப நாள் கழிச்சு இங்கிட்டு வாரல்ல, அதான் சந்தோஷத்துல பாட்டு பாடுறா போல இருக்கு. நான் ஏறிக்கரை மேலிருந்து 8 திச பார்த்திருந்து ஏங்கி காத்திருந்தேன் காணல. மணி 7 8 ஆன பின்னும் ஊரடங்கி போன பின்னும் சோறு தண்ணி வேணும்னு தோணல. சரோஜாக்கா பாட்டுலயே சீக்கிரம் பொங்கடின்னு சொல்றீங்க. சரோஜாக்கா அங்க பாருங்க, உங்க வீட்டுக்காரரு அங்கிட்டே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்கடி, நான் போய் எங்க மாமாவுக்கு சோத்த கொடுத்துட்டு வரேன். நீங்க வயக்காட்டுல மீனை பிடிச்சிட்டு இருங்க. சரி சரோஜாக்கா. மாமாய், நான் சோறு கொண்டு வந்திருக்கேன் மாமாய். அங்க ராணி அக்கா நம்ம இந்த சைடு போவோம். அடியே சரோஜா, ஏண்டி இந்த வேகாத வெயில்ல வாரவ? எனக்கு பசிச்சா வீட்ல வந்து சாப்பிட மாட்டேனடி. அடியே இன்னும் கொஞ்சம் வேலை தாண்டி இருக்கு, அதை முடிச்சிட்டு வந்துறேன்டி. இல்லடி சரோஜா, தோண்டி விடட்டி பக்கத்து தோப்புக்கு தண்ணி போயிரும். தோண்டி விட்டுட்டு வரேன்டி. சரிடி. சரோஜா சாப்பிட்டியா சரோஜா? அடியே ஒழுங்கா சாப்பிடுடி. நான் காட்டு வேலை வயல் வேலைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், அதனால சாப்பிட மாட்டேன். நீ என்னடி வீட்டுல தானடி இருக்க? நேரத்துக்கு சாப்பிட்டா என்ன? சரிடி. சரோஜா பாத்து போடி. எக்கா இங்க பாருக்கா, என்னமா அருவி மாதிரி தண்ணி கொட்டுதுன்னு. ஆமாண்டி, நல்ல ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. பச்சை பச்சேன்னு புல்வெளி, அருவி மாதிரி தண்ணி கொட்டுது. கண்கள்லாம் காட்சியா இருக்கு. ஆமா ராணி அக்கா, என்னதான் வீட்டுகள்ல பைப்பை திறந்தா தண்ணி வந்தாலும் இந்த பம்பு செட்ல குளிக்கிறதே தனி அழகுதான்க்கா. வாங்க குளிப்போம். குத்தால அருவியிலே குளிச்சது போல் இருக்குது, குத்தால அருவியிலே குளிச்சது போல் இருக்குது. சின்ன பொண்ணு ஐஸ் தண்ணி மாதிரில ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு இருக்கு. ஆமாண்டி, நான் சின்ன புள்ளையில குளிச்சது இப்பதான் குளிக்கிறேன். எவ்வளவு நல்லா இருக்கு. என்னங்கடி மீன் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தீங்க, இப்போ என்னன்னா பம்பு செட்ல குளிச்சிட்டே இருக்கீங்க? ஆமா சரோஜாக்கா,
நீங்களும் வாங்க குளிக்கலாம். அடியே நான் காலையிலேயே குளிச்சிட்டேன்டி, நீங்க குளிங்க. சரிங்கடி, குளிச்சிட்டு இருங்க, நான் அந்த சைடே போய் பார்த்துட்டு வரேன். சரிக்கா. ஏக்கா இப்ப எல்லாம் எங்கக்கா பம்பு செட்ல குளிக்க முடியுது? வீட்டுல பைப்புலையும் கிணத்துலயும் தாக்கா குளிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி குளிக்கிறதே ஒரு தனி சுகந்தேன். ஆமாண்டி, இந்த மாதிரிலாம் குளிச்சு வருஷ கணக்கு ஆயிருச்சு. மேகம் கருக்குது தக்கு சிக்கு மின்னல் சிரிக்குது தக்கு சிக்கு. மழையும் அடிக்குது தக்கு சிக்கு சாரல் அடிக்குது தக்கு சிக்கு. மீனை பிடிக்க போனேத்துல ஒரு அரை மீன் மாட்டிக்கிச்சு சேத்துல. கல்யாணத்தை சொல்லி புட்டான் நேருல, அவன் கல்யாணத்தை சொல்லி புட்டான் நேருல. என்ன கை பிடிச்சு கொண்டாடுவான் தேருல ஊருல. ஐர மீனை பிடிக்க போன ஆத்துல ஒரு அறா மீன் மாட்டிக்கிச்சு சேத்துல. சரிங்கடி, பாட்டு பாடிக்கிட்டே இருக்காம மீனை பிடிங்கடி சீக்கிரம். என் காலில் என்னமோ கடிக்குது. அடேங்கப்பா, சின்ன பொண்ணு பாத்தியாக்கா? குளிச்சுக்கிட்டே இருந்த மாதிரிதான் இருந்துச்சு. ஆனா எத்த தண்டி கெளுத்தி மீனை பிடிச்சிருக்கானே. அடியே வசந்தி, நம்மளும் உள்ளக்க முங்கி பிடிக்க முடி. அக்கா பார்த்து ரொம்ப முங்கிறாதக்கா. என்ன இந்த அக்கா மீனை பிடிக்க போச்சுச்சா என்ன புளுபுளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு? புடிச்சிட்டு வா கச்சிக்கிறான். அடியே எனக்கு ஒரு மீன் கூட அம்பட மாட்டேங்குதுடி. ஏக்கா இப்ப நான் முங்குறேன் பாரு. எத்த தண்டி மீனை நான் புடிச்சிட்டு வரேன் பாருக்கா. புடிச்சிட்டேன். ஏ லூசு வசதி அக்கா, அது என் காலு விடு. ஏ அக்கா என் காலை புடிச்சு இழுக்குற. அடியே அது உன் காலாடி, நான் மீனுல புடிச்சு இழுத்தேன். நம்மளால பிடிக்க முடியாது வசந்தி. இந்த சின்ன பொண்ணுதே லாய்க்கு பத்தியா நிண்டலக்குலயே புடிச்சிட்டா. சின்ன பொண்ணு இன்னும் 4-5 மீனை புடிடி. அக்கா பாத்தியாக்கா, வெளியில நின்றுகிட்டே இம்புட்டு மீனை புடிச்சிட்டேன். உள் நீச்சல் அடிச்சு மீன் அள்ளிக்கிட்டு வரேன் பாருப்ப. அடியே என்னமா நின்றுகிட்டு மீனை பிடிக்கிறா? நம்மளும் கிராமத்துல இருந்தே பிறந்து வளர்ந்தோம். நம்மளால மீனை பிடிக்கவே முடியலடி. ஆமாக்கா, நானும் 2-3 மீனை புடிச்சு பார்த்தேன். நழுவிக்கிட்டு ஓடுது. இவ என்னமா பிடிக்கிறான்னு பாருக்கா. அடியே சின்ன பொண்ணு, அடியே காலடி விடுடி. ஏக்கா சாரிக்கா. அது என்ன உன் காலா? நான் மீன்ல நினைச்சு புடிச்சு இழுத்துக்கிட்டேன். என்னடி ஒரு மீன் கிடைக்கலையா? இம்புட்டு நேரமா முங்கி இருந்தா. ஏக்கா நான் உள் நீச்சல் அடிச்சு மீன் எடுக்காம வருவேனா? இப்ப பாருக்கா. அடேங்கப்பா, சின்ன பொண்ணு போய் நிறைய அள்ளிட்டு வந்துட்டாளே. இந்த மீன்களெல்லாம் வச்சு ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிடலாமே. அடியே எம்புட்டு மீன் அள்ளிட்டு வந்துட்டா. அடி ஆத்தாடி, எம்புட்டு மீன் அரைச்சு அள்ளி புட்டாளுகளே. அடியக்கா போதும்டி, இம்புட்டு மீன் அள்ளி என்னடி வியாபாரம் ஆடி பண்ண போறியா? கொஞ்சம் புடிச்சு குழம்பு வச்சு குடிப்பியா? அம்புட்டையும் அரைச்சுக்கிட்டு இருக்காளுகளே. ஏ சரோஜாக்கா, நாங்களாம் மீனை பிடிக்க மாட்டோம். புடிச்சா நிறுத்த மாட்டோம்க்கா, புடிச்சுக்கிட்டே இருப்போம். புடிப்பியடி. ஓட்டில கிடக்கா எனக்கு நான் எங்க அப்பனுக்கும் டான்ல கேப்பேன். பாவி எந்திரிங்கடி. சரிடி சின்ன பொண்ணு, எனக்கு ஒரு 3 மீனத்தா. நான் வீட்டுக்கு போய் சீக்கிரமா சமைக்கணும். அக்கா என்னக்கா ஆளுக்கு 3 மீனை எடுத்துக்கிட்டா ரொம்ப குறைஞ்சிருக்கா. மொத்தமாவே எடுத்துட்டு போய் நீனே குழம்பு வெயி, எல்லாருக்கும் கொஞ்சம் கொடுக்க. ஆமா ராணி அக்கா, மித்த பேர் மீன் குழம்பு வச்சா நல்லாவே இருக்க மாட்டேங்குது. நான் வைக்கிற குழம்பு எனக்கே பிடிக்க மாட்டேங்குதுக்கா. எல்லா மீனையும் நீனே எடுத்துட்டு போய் நல்லா சூப்பரா மசாலா அரைச்சு வச்சு குழம்பு வைக்கா. எனக்கு எங்க வீட்டுக்காருக்கும் என் மாமியாருக்கு மட்டும் கொஞ்சோன்னு கொடுத்துரு. என் மாமியாருக்கலாம் நீ வைக்கிற மீன் குழம்புதே ரொம்ப பிடிக்கும். என்ன சரோஜாக்கா, உங்களுக்கு மட்டும் 2 மீனை தரவா? இல்லடி சின்ன பொண்ணு, நீங்க சொன்ன மாதிரியே ராணிட்டையே எல்லா மீனையும் கொடுங்க. ராணி நல்லா தான குழம்பு வைப்பா, எனக்கு கொஞ்சோன்னு தரட்டும். இப்படியே சொல்லி எல்லா மீனையும் என் தலையிலேயே கட்டிருங்கடி. நான் இம்புட்டு மீனையும் நறுக்கி குழம்பு வைக்கிறதுக்கு விடிஞ்சு போயிருமே. அக்கா கவலைப்படாதக்கா, இவ்வளவு மீனையும் சரோஜாக்கா நறுக்கி கொடுக்கட்டும். வசந்தி அக்கா மீனை எல்லாம் கழுவி கொடுப்பாங்க. நான் வெங்காயம் தக்காளி எல்லாம் நறுக்கி கொடுக்கறேன். நீ குழம்பா வச்சிரு. அப்பனா சரிடி. அக்கா அப்ப சீக்கிரமா வீட்டுக்கு வாக்கா. ஃப்ரெஷ்ஷா மீன் இருக்கிறப்பவே குழம்பு வச்சாத்தையும் குழம்பு ருசிக்கும். நடுத்துண்டமா எடுத்து பொரிச்சிருக்கா. இன்னைக்கு மீன் குழம்பு சாப்பாடு இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிர வேண்டியதா. என்ன ருசி. வாழ்க்கையில இந்த மாதிரி சாப்பாட சாப்பிட்டதே இல்ல. ஏட்டி வசந்தி, என்ன அற்புதமா குழம்பு வச்சிருக்க. உன் கைக்கு தங்க வளையலே போடணும் முடி. ஏங்க நான் குழம்பு வைக்கலங்க, ராணி அக்கா தான் குழம்பு வச்சு தந்தாங்க. ஓ அப்படியாடி, அதான பார்த்தேன். என் பொண்டாட்டி இவ்வளவு அருமையா குழம்புல வைக்கிறவ ஆள் கிடையாது.
ஏங்க இப்படி சொல்லாதீங்க, இந்த மீனை பூரா நான் தான் பிடிச்சேன். என்னது நீ புடிச்சியா? நம்ப முடியலையே. அடுப்படிக்குள்ள பாத்திரத்தையே ஒழுங்கா பிடிக்க மாட்டேன், நீ நாடி இவ்வளவு மீனையும் புடிச்ச? ஆமாங்க, நானு சின்ன பொண்ணு ராணி அக்கா எல்லாரும் சேர்ந்துதே புடிச்சோம். புடிச்சத ராணி அக்கா வீட்டுல சமைச்சு கொடுத்தாங்க, அதான் இவ்வளவு ருசியா இருக்கு. ஆஹா ஆஹா, தின்னுகிட்டே இருக்கலாம் போல இருக்கே. அடியே எங்க அம்மாவையும் கூப்பிடுடி. அதெல்லாம் உங்க அம்மா ஏற்கனவே நல்லா ஃபுல் கட்டு கட்டிட்டு தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? சரிடி சரிடி.